Animate CC and Adobe Flash of Macromedia Flash, Macromedia Flash and Animate CC of Adobe Flash, Adobe Flash and Macromedia Flash of Animate CC are one and the same. Okay, symbols na enna, symbols la ethana types irukku, adha eppadi create பண்றது, அதை எப்படி delete பண்றது, அதை எப்படி edit பண்றது, எப்படி swap பண்றது, எப்படி duplicate பண்றது. symbolsங்கிறது animate CC ல உள்ள ஒரு set of entities. ஒரு சிம்பிள்ங்கிறது நீங்கள் வரைஞ்ச ஒரு டிராயிங் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு ஆர்ட்டாக இருக்கலாம், ஒரு ஷேப்பாக இருக்கலாம், ஒரு பட்டனாக இருக்கலாம், அல்லது ஒரு இமேஜாக இருக்கலாம், ஏன் ஒரு டெக்ஸ்டாக கூட இருக்கலாம். சிம்பிள்ங்கிறது லைப்ரரியில் ஒரு மிகப்பெரிய அங்கம். அதாவது ஒரு லைப்ரரியில் ஒரு பார்ட்டு வந்து நம்ம சிம்பிள்னு சொல்லுவோம். நம்ம எதெல்லாம் சிம்பிளாக மாற்றி வச்சுருக்கோமோ, எதெல்லாம் சிம்பிள்னு சொல்கிறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக லைப்ரரியில் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை சிம்பிள்ஸை க்ரியேட் பண்ணி லைப்ரரியில் அதாவது போட்டிங்கன்னா அது நீங்கள் எத்தனை தடவை வேணால் ரீயூஸபிள் பண்ணிக்கலாம். சிம்பிள்ஸோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் ரீயூசபிலிட்டி தான். அனிமேஷன் இல்லாமல் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ரீயூசபிலிட்டி அப்படிங்கிறது சிம்பிளுக்கு ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ். அந்த சிம்பிளை நீங்கள் எத்தனை வாட்டி வேணால், எங்கே வேணால், எவ்வளோ தடவை வேணால் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு சிம்பிளையும் எந்த ஒரு ஃபைல்லேருந்தும் காப்பி பண்ணி நம்ம கரண்ட் ஒர்க்கிங் ஃபைலில் பேஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் செய்யணுன்னா உங்களுக்கு தேவையான ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள், லைப்ரரியில் உங்கள் சிம்பிளை லொக்கேட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், காப்பி பண்ணுங்கள், உங்களோட கரண்ட் ஃபைலுக்கு திரும்பி வாங்க, வந்துட்டு லைப்ரரியில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், அல்லது ஸ்டேஜில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுக்கலாம். ஃபைலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிம்பிளையும் நீங்கள் டைரெக்டாக எடிட் பண்ணிங்கன்னா அதோட சேஞ்சஸ் அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய மற்ற சிம்பிள்ஸோட காப்பியும் அஃபெக்ட் பண்ணும். அதுவே நீங்கள் அந்த சிம்பிளோட எஃபெக்ட்ஸை நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா அது அந்த இன்ஸ்டன்ஸை மட்டும்தான் பாதிக்கும். அந்த குறிப்பிட்ட சிம்பிள் அந்த காப்பி ஃபஸ்ட்டு காப்பியை மட்டும்தான் பாதிக்கும், செகண்ட் காப்பியை எதுவுமே பண்ணாது. ஒவ்வொரு சிம்பிள்ஸுக்கும் அதுக்குன்னு ஒரு டைம் லைன் வந்து அதுக்குள்ளே அது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை லேயர் வேணால் ஆட் பண்ணிட்டு போகலாம். அந்த டைம் லைனை எவ்வளோ வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதில் என்ன வேணால் எடிட் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள்ஸ்க்கு இருக்கிற டைம் லைனும் மெயின் டைம் லைனும் ஒன்று கிடையாது, ரெண்டும் வேறு. சில சிம்பிள்ஸ் மெயின் டைம்லோட சின்க்ரோனைஸ் ஆகி ப்ளே ஆகும், சில சிம்பிள்ஸ் மெயின் டைம்லனோட சின்க்ரோனைஸ் ஆகாது, இண்டிபெண்ட்டாக ப்ளே ஆகும். சிம்பிள்ஸ் மொத்தம் 3 வகைப்படும். அதாவது கிராஃபிக் சிம்பிள், மூவி கிளிப், அப்புறம் பட்டன்ஸ். ஒரு கிராஃபிக் சிம்பிள்ங்கிறது எந்த ஒரு ஆர்ட் ஒர்க்காக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம். மோஸ்ட்லி கிராஃபிக் சிம்பிள் நம்ம அனிமேஷனுக்காக பயன்படுத்துவோம். கிராஃபிக் சிம்பிளுக்குள்ளே தனியாக ஒரு டைம் லைன் உண்டு. இந்த டைம் லைனும் அதாவது மெயின் டைம் லைனும் வேறு வேறு. கிராஃபிக் சிம்பிளோட டைம் லைனும் மெயின் டைம் லைனும் எப்போவுமே ஒரே சிங்க்ரோனைஸில் தான் இருக்கும். அதாவது ரெண்டுமே சிங்க்ரோனைஸ் ஆகும். மெயின் டைம் லைனில் ஹெட் எங்கெங்கெல்லாம் நவுறுதோ அதுக்கேற்ற மாதிரி கிராஃபிக் சிம்பிளில் உள்ள டைம் லைன் சேஞ்ச் ஆகும். கிராஃபிக் சிம்பிளில் உள்ள அனிமேஷனில் எத்தனை ஃப்ரேம் இருக்கோ அதே அமௌண்ட் ஆஃப் ஃப்ரேம் வந்து நமக்கு மெயின் டைம் லைன் இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின் டைம் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சா தான் கிராஃபிக் சிம்பிள் ப்ளே ஆகும். மூவி கிளிப் அப்படிங்கிற சிம்பிள் டைப்புக்கும் தன்னந்தனியாக அதுக்குன்னு ஒரு ஓன் டைம் லைன் உண்டு. ஆனால் மூவி கிளிப்போட டைம் லைன் வந்து மெயின் டைம் லைனோட எப்போவுமே சிங்க்ரோனைஸ் ஆகாது. அதோட டைம் லைன் எப்போவுமே இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். பொதுவாக மூவி கிளிப்பை எப்போவுமே எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா கேம் டிசைன் பண்ணுறப்போ இல்லைனா வெப்சைட் டிசைன் பண்ணுறப்போ தான் யூஸ் பண்ணுவாங்க. மெயின் டைம் லைனில் ஒரே ஒரு ஃப்ரேம் இருந்தால் கூட மூவி கிளிப்பால் ப்ளே ஆக முடியும். ஏன்னா அதோட டைம் லைன் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். பட்டன் சிம்பிள் டைப்பும் இதே மாதிரி தான், அதுக்குன்னு தனி டைம் லைன் உண்டு. இதையும் கேம்ஸ்க்கு இல்லை வெப்சைட்ஸ்க்கு இல்லை இன்டராக்டிவாக ஃப்ளாஷ் ஃபைலை மாற்றும் போது உபயோகப்படுத்தப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் இதில் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட டைம் லைன் வந்து லிமிட்டு தான். அதாவது 4 தான். ஐடியலாக இருக்கிறப்ப பட்டன் எப்படி இருக்கணும், அதில் மவுஸ் ஹோவர் ஆகிறப்ப எப்படி இருக்கணும், அப்புறம் கிளிக் பண்ணுறப்ப எப்படி இருக்கும், அப்புறம் ஹிட் பண்ணுறப்ப எப்படி இருக்குங்கிறத 4 தான் டிஃபைன் பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டிக்கும் நீங்கள் என்னென்ன கலரில் வேணால் பட்டனை வச்சுக்கலாம், இல்லைனா பட்டனோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு பட்டனே வச்சுக்கலாம். கிராஃபிக் சிம்பிளுக்கும் மூவி கிளிப்புக்கும் உள்ள வித்தியாசம். கிராஃபிக் சிம்பிளுங்கிறது நம்ம பொதுவாக அனிமேஷனுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம், மூவி கிளிப்புங்கிறது அனிமேஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதிகபட்சமாக மூவி கிளிப்புங்கிறது கேம்ஸ்க்காகவும் இன்டராக்டிவ் வெப்சைட்டுக்காகவும் யூஸ் பண்ணுவோம்.
இன்னொரு முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிராஃபிக் சிம்பிளுங்கிறது மெயின் டைம்லைனோட சின்க்ரோனைஸ் ஆகி ப்ளே ஆகும். அதே சமயம் மூவி கிளிப்புங்கிறது மெயின் டைம்லைனோட சம்மந்தம் படவே படாது, எப்போவுமே சின்க்ரோனைஸ் ஆகாது. அதுக்குன்னு தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக ஒரு டைம்லைன் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக ஃப்ளாஷில் நார்மலாக ப்ராஜெக்டை ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக் சிம்பிள் மட்டும்தான் டைம்லைனோட சின்க்ரோனைஸ் ஆகி ப்ளே ஆகிட்டு இருக்கும். மூவி கிளிப் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம்லைனோட சின்க்ரோனைஸ் ஆகாது. ஸோ நம்ம எப்போ இதை வந்து ரன் பண்ணுறோமோ, அதாவது ஷிவல் ஃபைலாக SWF ஃபைலாக ரன் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் மூவி கிளிப் ப்ளே ஆகும். மற்றபடி ஃப்ளாஷ் ஃபைலுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணும்போது ப்ளே ஆகாது. ஏன்னா அது வந்து இண்டிபெண்ட். ஸ்டேஜில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டை சிம்பிளாக மாற்றுறதுக்கு மொத்தம் 2 வழிகள் இருக்குது. முதல்ல ஸ்டேஜில் ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிக்கிறோம். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு விண்டோஸ்க்கு மேலே மாடிஃபை இருக்கும். மாடிஃபை கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு சிம்பிள்னு கொடுங்க. உங்களுக்கான கன்வெர்ட் டு சிம்பிள் விண்டோ பாப் அவுட் ஆகும். அதில் சிம்பிளுக்காக நேம் என்னென்ன கொடுத்துங்க. நான் சர்க்கிள்னு கொடுத்துக்கிறேன். அந்த சிம்பிளோட டைப்பை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுங்கள். என்ன டைப் பண்ணிட்டு கிராஃபிக் சிம்பிள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிராஃபிக் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் வந்து எனக்கு சென்டரில் இருக்கலாம். கிராஃபிக் சிம்பிளுங்கிறதுனால நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் எங்கே வேணால் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் கேம் விளையாடுறீங்க, கேமுக்கு ஏதாவது அனிமேஷன் ரெடி பண்ண போகிறீங்க, அப்படி இல்லை வெப்சைட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ண போகிறீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துங்க. மேபி டவுனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் வந்து பாட்டமில் கொடுக்கலாம், இல்லைனா சென்டரில் கொடுக்கலாம். மேக்ஸிமம் கேம்ஸ்க்கு பாட்டமில் கொடுப்பாங்க. ஏன்னா கிரவுண்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் டச் எப்படி டிடெக்ட் பண்ணுறதுக்காக வேணுங்கிறதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டை பாட்டமில் கொடுப்பாங்க. நம்ம சென்டரில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இது முதலாவது வழி. ரெண்டாவது மெத்தட் எப்படின்னா, ஸ்டேஜில் ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிக்கிறோம். ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். மறுபடியும் செட்டில் வருது. ஒரு ரெக்டாங்கிள், ஓகே, ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறேன். ஸ்கொயரை கிளிக் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு சிம்பிள்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மறுபடியும் அதே மாதிரி உங்கள் சிம்பிளுக்கான நேம் கொடுத்துக்கிட்டு என்ன மாதிரியான சிம்பிள் டைப் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கங்க. கிராஃபிக் சிம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் அடுத்த சிம்பிளும் ரெடி ஆகிடும். 2 சிம்பிளும் சிம்பிளாக மாறினதுக்கு அப்புறம் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மாற்றின சிம்பிள் சர்க்கிள் ஒன்று இருக்குது, இப்போ மாற்றின சிம்பிள் கன்வெர்ட் பண்ண சிம்பிள் ஸ்கொயர் ஒன்று இருக்குது. இது 2 மெத்தட் இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணலான்னா, ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க, அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுங்கள். F8 யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கன்வெர்ட் டு சிம்பிளுங்கிற விண்டோ பாப் அவுட் ஆகும். சிம்பிளுக்கு மறுபடியும் இதே மாதிரி நேம் கொடுத்துருங்க. மற்றதெல்லாம் சேமஸ். ஸோ நீங்கள் சிம்பிளை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் லைப்ரரியில் உள்ள சிம்பிளை நீங்கள் எப்போ வேணால், எந்த இடத்துல வேணால், எத்தனை டைம் வேணால் எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டேஜுக்குள்ளே. ஸ்டேஜில் இருக்கிற ஆப்ஜெக்டை சிம்பிளாக மாற்றாமல் எனக்கு ஒரு புதுசாக எம்டி சிம்பிள் ஒன்று வேணும்னா அதுக்கான மெத்தட் என்னென்னா, இன்சர்ட் போகணும். இன்சர்ட்டில் போயிட்டு நியூ சிம்பிள் கொடுத்துங்க. நியூ சிம்பிளுக்கான ஒரு நேம் கொடுத்துங்க, எம்டி சிம்பிள். இது வந்து எம்டி சிம்பிள். நான் இப்போ கிராஃபிக் சிம்பிள் தான் டிஃபைன் பண்ண போகிறேன். எனக்கு வேறு எதுவுமே இப்போதைக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம அனிமேஷன் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ கிராஃபிக் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஓகே அனுப்புங்க. எம்டியாக ஒரு சிம்பிள் வரும். இது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா, சீன் 1ல் உள்ள எம்டி சிம்பிள்குள்ளே இப்போ நம்ம கரண்ட் ஸ்டேஜ் இருக்குங்கிறத மேலே இருக்கிற அந்த நேவிகேட்டரில் காட்டும். ஸோ நீங்கள் இப்போ எம்டி சிம்பிள்குள்ளே இருக்கீங்க. எம்டி சிம்பிளுங்கிறது, எம்டிங்கிறது நம்ம கொடுத்த நேம் தான். இது வந்து டிஃபால்ட் நேம் கிடையாது. டிஃபால்ட்டாக சிம்பிள் அப்படிங்கிற நேம் தான் இருக்கும். இப்போ நான் இது வேணுங்கிறப்போ ப்ரஷ் எடுத்துக்கிட்டு ஸ்டிக் ஃபிகர் வரைஞ்சிக்கலாம். இதில் நீங்கள் என்ன வேணால் வரைஞ்சிக்கலாம். முடித்ததுக்கப்புறம் சீன் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. ஆனால் ஸ்டேஜில் நீங்கள் பண்ண ஆப்ஜெக்ட் இருக்காது. பேனிக்காக வேணாம். இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் எம்டி சிம்பிளை க்ரியேட் பண்ணும்போது எப்போவுமே லைப்ரரியில் தான் டேரெக்டாக ஸ்டோர் ஆகும், ஸ்டேஜில் ஸ்டோர் ஆகாது. இப்போ ஸ்டேஜில் நமக்கு எம்டி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிள் நம்மளோட ஸ்டிக் ஃபிகர். இதை ட்ராக் பண்ணி ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜில் வந்துடும். நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் அனிமேட் பண்ணி அது வேணுங்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ண சிம்பிளை எடிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, லைப்ரரியில் இருக்கிற எந்த சிம்பிள் எடிட் பண்ணுமோ அந்த சிம்பிளை ட்ராக் பண்ணி ஸ்டேஜில் போட்டுங்க. ஸ்டேஜில் கிளிக் பண்ணிட்டு, இது ஃபஸ்ட்டு மெத்தட், ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் சிம்பிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிளுக்கு உள்ளே போய்டும். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டால், நீங்கள் நேவிகேட்டர் மறுபடியும் சொன்ன மாதிரி தான், சீன் 1 அதுக்குள்ளே இருக்கிற ஜம்பிங் மான்ஸ்டர் அப்படிங்கிற கிராஃபிக் சிம்பிள்குள்ளே இப்போ நம்ம இருக்கோம். இப்போ நீங்கள் என்ன எடிட் வேணும்னாலும் இது மேலே நீங்கள் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ண சிம்பிளை லைப்ரரியில் வச்சுக்கிட்டே நம்ம ஈஸியாக எடிட் பண்ணலாம். லைப்ரரி இருக்கிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது எடிட்னு கொடுத்தீங்கன்னா லைப்ரரியில் இருக்கிற சிம்பிளை லைப்ரரியில் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டேஜுக்கு தான் கண்டிப்பாக வரும். இப்போ உங்களுக்கு தேவையான எடிட் என்னென்னமோ அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நீங்கள் உங்கள் சிம்பிளை எடிட் பண்ணிக்க தயாராகிக்கலாம். ஒருவேளை உங்கள் சிம்பிளை பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்த இடத்துலேருந்து எடிட் பண்ணணும்னா சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் இன் பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சிம்பிள் எடிட் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைனா சிம்பிளாக டபுள் கிளிக் பண்ணுங்கள் சிம்பிள் மேலே, டேரெக்டாக சிம்பிள் உள்ளே போய்டும். அதாவது சீன் 2 இருக்கிற ஜம்பிங் மான்ஸ்டருங்கிற சிம்பிளுக்குள்ளே இப்போ நம்ம இருக்கும். இது இன்னொரு மெத்தட். சீனில் எனக்கு க்ரீன் மான்ஸ்டர் இருக்கிற மாதிரியே எனக்கு ரெட் கலரில் இன்னொரு மான்ஸ்டர் வேணும் அப்படின்னா இதே மாதிரியே அனிமேட் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன்னா புதுசாக ஒரு ரெட் மான்ஸ்டர் கிரியேட் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிற சிம்பிளை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே தெரியும் இருக்கிற சிம்பிளை டேரெக்டாக உள்ளே போய்ட்டு ரெட் கலரில் மாற்றினா எல்லா இடத்துல இருக்கிற க்ரீன் மான்ஸ்டரும் ரெட் கலரில் மாறிடும். இதே நேமில் இருக்கிறது ஏன்னா இங்கே இருக்கிற இன்ஸ்டன்ஸ் தான் எல்லா இடத்துலையும் பேரண்ட் சிம்பிளோட கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ சிம்பிள் எடிட் பண்ணால் அங்கே இருக்கிற எல்லா இன்ஸ்டன்ஸும் மாறிடும். ஸோ சிம்பிள் எடிட் பண்ணாமல் நம்ம சிம்பிளை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் நீங்கள் டூப்ளிகேட் செய்ய வேண்டிய சிம்பிள்களை செலக்ட் செய்ய வேண்டும். செலக்ட் செய்து கொண்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் சிம்பிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ண போகிற சிம்பிள், அதாவது உங்களோட டூப்ளிகேட் ஆக போகிற சிம்பிளுக்கு ஒரு நேம் கொடுங்க. இந்த வாட்டி என்னோட டூப்ளிகேட் சிம்பிளுக்கு பேர் ரெட் மான்ஸ்டர்னு பேர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டேஜில் இருக்கிற என்னோட சிம்பிள் வந்து க்ரீன் மான்ஸ்டர் இல்லை ரெட் மான்ஸ்டர். உறுதிப்படுத்துறதுக்கு நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணி இந்த சிம்பிளுக்குள்ளே உள்ள போன உடனே சீன் 2க்குள்ளே ரெட் மான்ஸ்டராக இருக்குது. இப்போதைக்கு எனக்கு ரெட் கலர் தேவைப்படுது இந்த மான்ஸ்டருக்கு. ஸோ நான் ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஆல்ஃபா ஃபுல்லாக வச்சுக்கிறேன். நான் ஆல்ஃபா இருக்குன்னு குறைச்சேன். எங்கெங்கெல்லாம் க்ரீன் இருக்கோ அவங்களாம் ரெட் ஃபில் பண்ணுறேன். அடுத்த ஃப்ரேமுக்கு போகணுன்னா நீங்கள் டைம்லைன் ஹெட்டை இப்படி திருப்ப தேவையில்லை. உங்கள் கீபோர்டில் கிரேட்டர் தென் சிம்பிள்னு ஒன்று இருக்கும், அந்த ஏரோ மார்க் கீஸ் மூலிமா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரேம் ப்ரீவியஸ் ஃப்ரேமுக்கு நேவிகேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேம் நேவிகேட் பண்ணிட்டு ரெட் கலர் ஃபில் பண்ணுறேன். என்னோடய ரெட் மான்ஸ்டர் ரெடி ஆகிட்டு இப்போ நான் ரெட் மான்ஸ்டர் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கிறேன். பழையபடி க்ரீன் மான்ஸ்டரை இங்கே கொண்டாந்து வச்சுக்கிறேன். ஜம்பிங் மான்ஸ்டர், க்ரீன் மான்ஸ்டர். ஓகே, இப்போ 2 மான்ஸ்டரும் எனக்கு ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நான் அந்த ஃபைலை தாராளமாக ரன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. சூப்பர், 2 மான்ஸ்டர் ஒரே நேரத்தில் ஜம்ப் ஆகுது. இது கூட நீங்கள் இன்னொன்று பண்ணலாம், லைப்ரரியிலே வச்சு அந்த சிம்பிளை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். லைப்ரரி இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா பழையபடியே புதுசாக மாறும். அது இப்போ நான் வாட்டி ப்ளூ மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். பேர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ளூ மான்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி இந்த இதில் ப்ளூ கலர் ஃபில் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் மான்ஸ்டராக மாற்றிக்கலாம். நம்மளால் சிம்பிள்ஸ்குள்ளே இன்னொரு சிம்பிளை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் க்ரியேட் பண்ண ஒரு ஹியூமன் கேரக்டர், அதாவது சிம்பிளாக தான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். பேசிக் ஷேப்ஸ் வச்சு யூஸ் பண்ணி ஒரு ஹியூமன் கேரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் வந்து ஒரு கிராஃபிக் சிம்பிள். இதோட லைப்ரரியில் இதோட லொக்கேஷன் நம்ம பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோயிங் லைப்ரரி கொடுத்தீங்கன்னா சிம்பிளோட லொக்கேஷன் லைப்ரரியில் காட்டும். மேனுங்கிற சிம்பிள். இதோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் சிம்பிள், இதோட இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து மேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குள்ளே இன்னொரு சிம்பிள் ஆட் பண்ணியிருக்கேன், அதை நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். அதாவது சீன் 3ல் இருக்கிற மேனுங்கிற சிம்பிளுக்குள்ளே இப்போ இருக்கும். இதில் ஹெட்டு, பாடி, ஆர்ம்ஸு, 4 ஆர்ம்ஸ், லெக்ஸு, ஃபுட்டு இதெல்லாமே தனித்தனி சிம்பிள்ஸ். இதில் ஆக்சுவலி நான் போன் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ப்ளூ கலரில் தெரியுது இல்லையா, அது வந்து போன் தான். சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட போன் டூல் பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சிம்பிளே இன்னும் முடித்த பாடில்லை. சிம்பிளை முடிச்சுட்டு தான் போன் டூல் போனால் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ சிம்பிளில் வந்து என்னன்னு சொல்லி முடிச்சுட்டு நான் போன் டூலை பற்றின டுட்டோரியலில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோவில் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, இப்போ நம்ம சிம்பிள்குள்ளே சிம்பிள் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்னொரு சிம்பிள் ரெடி பண்ணணுன்னா நீங்கள் ஆர்ம்ஸு, ஹெட்டு எல்லாமே தனித்தனி லேயரில் ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தனித்தனி லேயர்லேயே தனித்தனியாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது ஒன்றுத்தையும் தனித்தனியாக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது என்னோடய 4 ஆர்ம் இருக்குது. 4 ஆர்ம் வந்து டபுள் கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன். 4 ஆர்ம்ங்கிற நேமில் நான் ஒரு சிம்பிளாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கிங்க. எந்தெந்த பார்ட்லாம் மூவ் ஆகுங்கிறது உங்களுக்கு அனிமேட் பண்ணுறப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். அந்த பார்ட்டெல்லாம் தனித்தனியாக பிரித்து சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அனிமேட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்படி எல்லா பார்ட்டையுமே நம்மளை சிம்பிளாக மாற்றி வைக்கிறதுனால நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஃப்யூச்சரில் இப்போ இந்த கை வந்து ரெட் கலரில் இல்லாமல் எனக்கு வந்து எல்லோ கலரில் மாறணுன்னா அது ஒரு சிம்பிளுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அதை கிளிக் பண்ணி கலரை மாற்றிக்கிட்டால்
அதோட எஃபெக்ட் வந்து எல்லா இடத்துலையும் மாறும். ஏன்னா சிம்பிள்ஸை நம்ம எடிட் பண்ணும்போது அங்கே இருக்கிற எல்லா சிம்பிளுமே மாறிவிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எல்லோ கலரில் 4 மாறிடுச்சு. பழையபடி நான் ரெட்டுக்கே மாற்றிக்கிறேன், எனக்கு இது பிடிக்கல. ஓகே, நான் இப்போ போன்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அனிமேஷன் ரிக்குன்னு சொல்லுவோம், அதுக்கு ரிக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதை நான் ஒரு வாக் சைக்கிள் பண்ணியிருக்கேன், அதை நான் இப்போ உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இதே ஹியூமன் கேரக்டருக்கு நான் ஒரு வாக் அனிமேஷன் பண்ணி அதை ஒரு தனி சிம்பிளாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மேன் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் சிம்பிளில் கொடுத்துட்டு வாக்கிங் மேன் அப்படிங்கிற நேமில் நான் ஒரு புது சிம்பிள் க்ரியேட் பண்ணேன். ஓகே, அந்த சிம்பிள் தான் இது. இந்த சிம்பிளோட லைப்ரரி லொக்கேஷனை நான் காட்டுறேன். ஷோயின் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா மேன் வாக்கிங் காட்டும். ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் சிம்பிள் அதாவது சிம்பிளோட நேம் மேன் வாக்கிங். ஓகே, இதை நான் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். அதாவது எடிட் மோட் உள்ளே போனதுக்கப்புறம் இதை டைமில் என்ன நான் சின்ன அனிமேஷன் பண்ணியிருக்கேன். வாக் சைக்கிள் எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த டுட்டோரியலில் நான் சொல்கிறேன். இதை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு சிம்பிள் வாக் சைக்கிள் தான். ஒருவேளை நீங்கள் எல்லா அனிமேஷனையும் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சீன் தேவைப்படுது. அதாவது என்னென்னா, இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற தலை உங்களுக்கு ஐன்ஸ்டீனோட தலை மாதிரியோ இல்லை ஒரு வாத்தோட தலை மாதிரியோ இல்லை வேறு ஏதோ ஒரு தலை மாறணுன்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய் எடிட் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஐன்ஸ்டீன் தலை வாத்து தலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஆல்ரெடி நான் வந்து ஐன்ஸ்டீன் ஹெட்டுங்கிற சிம்பிள் ஒன்று நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ட்ராக் பண்ணி ஸ்டேஜில் போடுறேன். ஓகே, சாரி, நியூ லேயரில் தான் போட்டாகணும். ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஐன்ஸ்டீன் ஹெட் நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஐன்ஸ்டீன் ஹெட் இருக்குது. இந்த ஹெட்டுக்கு பதிலாக எனக்கு இந்த ஹெட் வரணும். இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே அனிமேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கொண்டு போய் நம்ம இதில் எப்படி சேர்க்குறதுன்னு ஒரு டவுட் வரும். இந்த மாதிரி டயத்தில் உதவுறது தான் நமக்கு ஸ்வாப் சிம்பிள் அப்படிங்கிற ஆப்ஷன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து எந்த சிம்பிளை வந்து மாற்றணுமோ அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்வாப் சிம்பிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைலில் இருக்கிற எல்லா சிம்பிளுமே இதில் காட்டும். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த சிம்பிளை மாற்றி ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்க. எனக்கு வந்து ஐன்ஸ்டீனோட தான் இப்போ வரணும். அதனால் ஐன்ஸ்டீன் ஹெட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன். என்னோட என்டையர் அனிமேஷன் முழுக்க ஐன்ஸ்டீன் ஹெட் ரிப்ளேஸ் ஆகிடும். என்னோட மேன் வாக்கிங் அப்படிங்கிற சிம்பிளுக்குள்ளே என்னோடய டைம்லைனோட லென்த்து 30 இருக்குது. ஸோ என்னோடய சீனோட லென்த்து 1 தான் இருக்குது. அதனால தான் நான் சீனை டெஸ்ட் பண்ணுறப்போ எனக்கு எந்த ஆக்ஷனுமே நடக்கலை. ஏன்னா டைம்லைனோட ஹெட் மூவ் ஆகவே இல்லை. ஒரு ஃப்ரேம்லைன் அடிச்சு நம்ம 30 ஃப்ரேம்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த அனிமேஷன் ப்ளே ஆகுது. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, சிம்பிள் வாக் சைக்கிள் சிம்பிள்ஸ் பற்றி இன்ட்ரோடக்ஷன்லாம் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். ஓகே, ஏற்கனவே பார்த்த மாதிரி கிராஃபிக் சிம்பிளோட இன்சைடில் இருக்கிற டைம்லைனும் மெயின் டைம்லைனும் எப்போவுமே சிங்க்ரோனைஸ் ஆகி தான் வேலை செய்யும். அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஓகே, சிம்பிள்ஸ்னால் என்ன, சிம்பிள்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி டெலீட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி ஸ்வாப் பண்ணுறது, எப்படி டூப்ளிகேட் பண்ணுறதுங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு என்ன டவுட்டு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணி வைப்பேன். தேங்க்யூ. Thanks for watching. Subscribe for more videos. Until then, goodbye.